நாமக்கல் திண்டமங்கலம் சிவ ஆலயத்தில் ஆடி 3ஆம் வெள்ளி திருவிளக்கு பூஜை ஏராளமானோர் பங்கேற்பு. நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் வட்டம் திண்டமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ தேனீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாதம் 3ஆம் வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. உலக நலன் வேண்டியும் மும்மாரி மழை பொழியவும் நடத்தப்பட்ட இப்பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அப்போது சிவாச்சாரியர்கள் விநாயகரை வழிபட்டதுடன் திருவிளக்கு பூஜையை துவக்கி மந்திரங்கள் சொல்ல சொல்ல பெண்கள் திருவிளக்கு பூஜையை மிக விமர்சையாக செய்தனர். கிருஷ்ணகிரி அருகே அமைந்துள்ள ஸ்ரீ பாண்டுரங்க ருக்மணி திருக்கோவிலில் ஸ்ரீ ருக்மணி திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்பு. கிருஷ்ணகிரி சிவாஜி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ பாண்டுரங்க ருக்மணி கோவிலின் 90ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா மற்றும் அம்பா பவானி தேவி கோவில் மகா கும்பாபிஷேக விழா கடந்த 25ஆம் தேதி துவங்கியது. நாள்தோறும் பல்வேறு பூஜைகள் மற்றும் பஜனைகள் நடைபெற்று வந்த இக்கோவிலில் நேற்று ஸ்ரீ அம்பா பவானி தேவி கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடந்தது. அதைத் தொடர்ந்து இன்று காலை ஸ்ரீ ருக்மணி திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடந்தது. காலையில் கணபதி ஹோமம் தொடங்கி ஸ்ரீ ருக்மணி தாயார் பாண்டுரங்கருக்கு பட்டு நகை மாலையும் பாண்டுரங்க ருக்மணிக்கு சீர்வரிசை அனுப்பும் நிகழ்வும் நடந்தது. பின்னர் மாலை மாற்றுதல், மாங்கல்ய தாரணம், வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ பாண்டுரங்க ருக்மணி திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடந்தது. தொடர்ந்து பக்தர்கள் டோல் தாசி வாசித்து பஜனை பாடல் பாடி நடனமாடினர். இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளின் நகர்வலம் நடைபெற்றது. गोवर्धन गिरिधारी मुरारी नंद कुमारा तुलसी माला गोविंद गलला. ஆடி வெள்ளியை முன்னிட்டு காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம். திரளான பக்தர்கள் தரிசனம். கோயம்புத்தூர் மாவட்டம் செட்டி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றன. இதையொட்டி அருள்மிகு தேவி ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சந்தன காப்பு சாற்றப்பட்டு பல்வேறு வண்ண மலர் மாலைகள் மற்றும் தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் உதிரி பூக்களால் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு நட்சத்திர தீபாராதனை, கும்ப தீபாராதனை, பஞ்ச தீபாராதனை உள்ளிட்ட பல்வேறு வகையான தீபாராதனைகளும் 16 வகையான சோடச உபசார பூஜைகளும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். வழிபாட்டின் நிறைவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது.
தீபாவளியை முன்னிட்டு மாகாளியம்மனுக்கு 10 டன் பழங்களால் சிறப்பலங்காரம், திரளான பக்தர்கள் தரிசனம். கோயம்புத்தூர் மாவட்டம் பழ மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மாகாளியம்மன் கோவிலில் ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பழ அலங்கார விழா விமரிசையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி அருள்மிகு மாகாளியம்மனுக்கு 10 டன் எடையிலான ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, மாதுளை, அன்னாசி, முலாம்பழம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்கள் கொண்டு சிறப்பலங்காரம் செய்யப்பட்டது. குறிப்பாக மாதுளம் பழங்களால் அம்மனுக்கு பிரம்மாண்டமான உடை அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மேலும் கோவிலை சுற்றிலும் 10 டன் பழங்கள் கொண்டு கண்கவர் அலங்காரம் அமைக்கப்பட்டு பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. தொடர்ந்து அம்மனுக்கு உதிரி பூக்களால் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு பல்வேறு வகையான தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். வழிபாட்டின் நிறைவில் கோவிலில் அலங்காரத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பழங்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டன. ஆடி மாதத்தை முன்னிட்டு அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்காரம், திரளான பக்தர்கள் தரிசனம். கோயம்புத்தூர் மாவட்டம் பீளமேடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயர் தேவஸ்தானத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றன. விழாவை ஒட்டி அருள்மிகு அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயருக்கு வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டு பல்வேறு வகையான மலர் மாலைகள் மற்றும் தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து துளசி தளங்களால் நாமாவளிகள் கூறி சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது. பின்னர் பல்வேறு வகையான தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டனர். வழிபாட்டின் நிறைவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அலங்கார வழிபாடு, திரளான பக்தர்கள் தரிசனம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் மற்றும் ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அலங்கார வழிபாடு பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இதையொட்டி அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு வகையான தங்க ஆபரணங்கள் மற்றும் வண்ண மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதேபோல் ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருட்காட்சி அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இரு அம்மன்களுக்கும் உதிரி பூக்களால் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு பல்வேறு வகையான தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன்களை தரிசனம் செய்து வழிபட்டனர். வழிபாட்டின் நிறைவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. ஆடி வெள்ளியை முன்னிட்டு ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், மலர் ஆடை அலங்காரம், திரளான பக்தர்கள் தரிசனம். சேலம் மாவட்டம் பொன்னம்மாப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றன. இதையொட்டி அருள்மிகு ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பான முறையில் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு வண்ண மலர்களால் ஆடை அலங்காரம் செய்யப்பட்டு மலர் மாலைகள் மற்றும் தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் உதிரி பூக்களால் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு பல்வேறு வகையான தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். வழிபாட்டின் நிறைவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. ஆடி வெள்ளியை முன்னிட்டு பிளாக் மாரியம்மனுக்கு நாகப்படுக்கை அலங்காரம், திரளான பக்தர்கள் தரிசனம். கோயம்புத்தூர் மாவட்டம் மார்க்கெட் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு பிளாக் மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அலங்காரம் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. விழாவை ஒட்டி அருள்மிகு பிளாக் மாரியம்மன் நாகப்படுக்கையில் அமர்ந்திருப்பது போன்ற சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த அலங்காரம் பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு உதிரி பூக்களால் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு பல்வேறு வகையான தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு பிளாக் மாரியம்மனை தரிசனம் செய்து அருள் பெற்றனர். வழிபாட்டின் நிறைவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் குங்கும பிரசாதம் மற்றும் எலுமிச்சை பழம் பிரசாதமாக வழங்கப்பட்டது.
வெள்ளியை முன்னிட்டு சமயபுரம் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம். மஞ்சள் கயிறு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருட்காட்சி. ஈரோடு மாவட்டம் பவானி வரணபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றன. இதையொட்டி அருள்மிகு சமயபுரம் மாரியம்மனுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பான முறையில் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மஞ்சள் கயிறுகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தார். பின்னர் உதிரி பூக்களால் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு பல்வேறு வகையான தீபாராதனைகள் நடைபெற்றன. இந்த சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். வழிபாட்டின் நிறைவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. ஆடி வெள்ளியை முன்னிட்டு செல்லியாண்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம். காமாட்சி அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருட்காட்சி. ஈரோடு மாவட்டம் பூக்கடை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு செல்லியாண்டி அம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றன. இதையொட்டி அருள்மிகு செல்லியாண்டி அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பான முறையில் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு வகையான தங்க ஆபரணங்கள் மற்றும் மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு காமாட்சி அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தார். பின்னர் அருள்மிகு செல்லியாண்டி அம்மனுக்கு உதிரி பூக்களால் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு பல்வேறு வகையான தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து அருள் பெற்றனர். வழிபாட்டின் நிறைவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது.